நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ. மாது ஷோடசியினுடைய 8 பிண்டம் வைக்கிற வரைக்கும் பார்த்தோம், ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கி 9, 10, 11, 12 4 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். அம்மா, என்ன சுகவாசியாக பார்த்து செஞ்சியே, எனது பசித்தாகம் தீர்க்க உனக்கு பசித்தாகம் வந்தாலும் அதை கவலைப்படாமல் எனக்கு சாப்பாடு என்ன நீர் என்னன்னு மாற்றி கொடுத்தியே. அந்த வருத்திய பாவத்துக்காக நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு இந்த 9வது பிண்டத்தை வைக்கிறேன்னு சொல்லி க்ஷதய விக்வலே புத்திரே மாதாஹ்யந்தம் பிரயச்சதி தஸ்ய நிஷ்கிரமனார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். அம்மா, பகல் இல்லை, ராத்திரி இல்லை, ராத்திரியெல்லாம் முளைப்பால் அருந்தும்போது, தாய்ப்பால் அருந்தும்போது உனக்கு வலி ஏற்படுத்தினேனே, எனக்கு பல் முளைச்ச காலத்தில் அதை கடிக்கும்போது அதை கடி ரத்தம்ங்கிற உணராமல் அது ஒரு சுகமாக உணர்ந்தியம்மா. அப்பேற்பட்ட தாயாருக்கு அந்த துன்புத்தின பாவத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பிண்டத்தை வைக்கிறேன்னு சொல்லி திவாராத்ரோ சதா மாதா ததாதி நிஷ்பரம் ஸ்தனம் தஸ்ய நிஷ்கிரமனார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். அடுத்ததாக, எனக்கு குளிரும்போது போர்வை போத்தினியே, வேர்க்கும்போது விசிறி எடுத்து விசிறினியே, எனக்கு சென்னை பக்கம் திறந்து வச்சேன்னா ஊதக்காற்று அடிக்குன்னு சொல்லி உனக்கு வேர்த்தா கூட சென்னை காற்றல் திறக்காமல் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுண்டு மாக மாதத்தில் சிசிர ரித்துல கோடையில் என்னை காக்க ஒன்று உடலை வருத்தி கொண்டியே. அவளுக்கு தந்த துன்பங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பாவங்களை போக்கிக் கொள்றதுக்கு இந்த பிண்டம் தரேன்னு சொல்லி மகே மசினிதகே சசிரேத்யம் துகிதா தஸ்ய நிஷ்கிரமனார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். அது மட்டும் இல்லைம்மா, எனக்கு ஏதாவது மூச்சடைப்பு வந்ததுனாலோ சளி பிடிச்சதுனாலோ காலதேவனையும் பகல்லையும் திட்டுறியேம்மா. இந்த பாழா போன ராத்திரியில் உடம்பு வந்துவிட்டே, என்னால் ஒன்றும் பண்ண முடியேன்னு சொல்லி நல்லெண்ணெயை காய வச்சு கற்பூரத்தை போட்டு அதை நன்னா சுட வச்சு மூக்குலேயும் மார்புலேயும் கழுத்துலேயும் தடவி என்ன பகல் தராமல் காத்தியேம்மா. நோய்வாய்ப்பட்டால எனக்கு கவலையாக திடிச்சியேம்மா. அந்த தாய்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இந்த மனசுக்கு இந்த மனத்துயரத்துக்கு ஏற்பட்ட பரிகாரத்துக்கு இந்த பிண்டத்தை தரேன்னு சொல்லி புத்திரே வியாதி சமயுக்தே மாதாக கிரந்தகாரிணி தஸ்ய நிஷ்கிரமனார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். அப்பேற்பட்டவள் தாய், பேர்பட்ட உயர்ந்த குணமுள்ளவள் தாய். நமக்கு என்ன வியாதி வந்தாலும் தாங்கிண்டு அதுக்காக கஷ்டப்பட்டாலே இந்த தாயாரை வச்சு காப்பாற்றி தகப்பனாரை வச்சு காப்பாற்றி நம்மளுடைய ஜென்மாவை கிருதார்த்தமாக்கிக் கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.